வணக்கம். இது உங்கள் ஜாப் 360 தமிழ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பிலேருந்து போன பிப்ரவரி 14 ஒரு ஆனுவல் பிளானர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது 2026க்கான டிஎன்யூஎஸ்ஆர்பி எக்ஸாமுக்கான ஆனுவல் பிளானர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் வந்து ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன் இருக்கும். அந்த 4 எக்ஸாம்ஸ்லேயுமே வந்து என்னென்ன ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்ற எல்லாத்துலேயுமே வந்து சில பேருக்கு டவுட்ஸ் இருந்துச்சு. அதுக்காக வந்து நான் ஒவ்வொரு வீடியோவை வந்து மேக் பண்ணிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து டெக்னிக்கல் எஸ்ஏயாக இருக்கட்டும், ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஏயாக இருக்கட்டும், இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் என்ன, எக்ஸாம் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே வந்து A to Z இன்ஃபர்மேஷனாக நம்ம சேனலில் வந்து வீடியோ கொடுத்துருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம சேனலில் இருக்க வீடியோ வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வரிசையில் டிஎன்யூஎஸ்ஆர்பிலேருந்து பேண்ட் பிசி ரெக்யர்மெண்ட், அதாவது இதுவுமே வந்து பிசி ரெக்யர்மெண்ட் தான். அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான அடுத்தடுத்த டிஎன்யூஎஸ்ஆர்பி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த எக்ஸாம் அப்ளை பண்ண போகிறீங்க, அதில் அதுக்கான ஏஜ் லிமிட்டாக, டேட் ஆஃப் பர்த்தாக இருக்கட்டும், இந்த டேட் ஆஃப் பர்த்தில் தான் வந்து நிறைய பேருக்கு வந்து டவுட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி டவுட் உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி கேளுங்க. நான் வந்து இந்த வீடியோக்கு கீழே வந்து ரிப்ளை பண்ணுறேன். இப்போ இந்த பேண்ட் பிசி பற்றி பார்க்கலாம். பேண்ட் பிசியை பொறுத்தளவுக்கு நமக்கு ஒரு ஜியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 2025 12வது மாதம் வந்து ஒரு ஜியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் தான் வந்து ஜியோ நம்பர் என்னன்னு பார்த்தோம்னா 617. இந்த ஜியோவில் நமக்கு பேண்ட் பிசிக்கான ரெக்யர்மெண்ட் இருக்குது. அதுக்கான டீட்டெயில் எல்லாமே வந்து அந்த ஜியோவில் தெளிவாக இருந்தது. அந்த ஜியோ படி பார்த்தோன்னா டோட்டல் நமக்கு வந்து 737 வேகன்சி இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து போன வருஷத்துக்கு வந்து லாஸ்ட்டாக வந்த ஜியோ தான். இந்த வருஷம் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்போது தான் இன்னும் வந்து வேகன்சி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றது தெரிய வரும். இந்த ஜியோ படி நமக்கு வந்து 737 730க்கு மேலே வேகன்சி இருக்குது அப்படின்றது தெரிய வருது. ஆக்சுவலாக பேண்ட் பிசினா ஒன்றும் கிடையாது. இப்போ நமக்கான இண்டிபெண்டன்ஸ் டே, ரிப்பப்ளிக் டேலாம் வரும்ல, குடியரசு தினம், அந்த டைம்லலாம் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, பேண்ட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி பரேட் பண்ணுவாங்கள்ல, அவங்க தான் வந்து பேண்ட் போலீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து குடியரசு தினம், சுதந்திர தினம், அது கூடவே வந்து நமக்கு பாசிங் அவுட் பரேடு, அந்த மாதிரி ஏதாவது ரிட்டையர்மெண்ட் இது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அவங்க வந்து அந்த இடத்துல டியூட்டி பார்ப்பாங்க. அவங்க தான் வந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வந்து கையாளுவாங்க. அந்த டிபார்ட்மெண்ட் பேர் தான் வந்து நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பியில் பேன் பிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இதுக்கான ஏஜ் லிமிட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லாம் எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏஜ் லிமிட்டை பற்றி பார்க்கலாம். ஏஜ் லிமிட்டில் ஃபஸ்ட்டில் வந்து யூஆருக்கு கொடுத்துருக்காங்க. யூஆரை பொறுத்தளவுக்கு 18 வயசுலேருந்து 24 வயசு வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இந்த வயசு வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, இந்த வருஷம் ஜூலை 1 உங்களுக்கு என்ன ஏஜ் ஆகிருக்கு அப்படின்றது தான் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஆனால் இதில் கொடுத்துருக்க எல்லா இயர்ஸுமே வந்து எக்ஸ்ட்ரா 2 இயர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நமக்கான கொரோனா பீரியட்கான ரிலாக்ஸேஷன் வந்து பேண்ட் பிசிக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கதை விட எக்ஸ்ட்ரா 2 இயர்ஸ் வந்து உங்களுக்கு ஏஜ் லிமிட் இருந்துச்சுன்னா நீங்களுமே அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு SC/ST கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க 18 வயசுலேருந்து 29 வயசு வரைக்கும் இருந்தீங்கன்னா நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். இது கூட எக்ஸ்ட்ரா 2 இயர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் பேராமிலிட்ரி அண்ட் வந்து எக்ஸ்மிலிட்ரி, இவங்களுக்கு வந்து 45 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே வந்து எக்ஸ்ட்ரா 2 இயர்ஸ்னால் 47 வயசு வரைக்கும் இருக்கவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து மென்னுக்கான ஏஜ் லிமிட் தான் நான் சொல்லிட்டுருக்கேன். இதுக்கப்புறம் தான் விமனுக்கு கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இதில் பிசி, எம்பிசி, டிஎன்சி அவங்களாம் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கான ஏஜ் லிமிட்னு பார்த்தோன்னா அவங்களுக்கும் அதே பிசி, இந்த ஏஜ் லிமிட் எல்லாமே நார்மலாக வந்து பிசி எக்ஸாமுக்கு எழுதுவோம்ல, அவங்களுக்கு என்ன ஏஜ் லிமிட் இருக்கோ அதே ஏஜ் லிமிட் தான் இவங்களுக்குமே இருக்கும். இதில் எம்பிசி, பிசி, டிஎன்சிக்குன்னு பார்த்தோன்னா 18 வயசுலேருந்து 26 வயசு வரைக்கும் இருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். விடோவில் இருந்தீங்கன்னா, டிஸ்ட்ரிபியூட் விடோவாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 37 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அது கூடவே வந்து டிரான்ஸ்ஜெண்டருக்கு வந்து 29 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து ஏஜ் லிமிட்டு. இந்த ஏஜ் லிமிட்டுக்குள்ளே உங்களோட ஏஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹைட்டு பற்றி பார்க்கலாம். ஹைட் வந்து மென் அண்ட் விமனுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு ஹைட்டை பொறுத்தளவுக்கு மென் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து SC, ST, SA இந்த கம்யூனிட்டி தவிர்த்துட்டு மற்ற எல்லாருமே வந்து 165 சென்டிமீட்டர் இருக்கணும். நார்மலாக வந்து SC, ST, SCA இந்த கம்யூனிட்டியை சேர்ந்த ஆண்கள் வந்து 162 சென்டிமீட்டர் இருந்தால் போதும். இதுக்கு வந்து செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து ஆண்களுக்கு வந்து சாதாரண நிலையில் 81, விருந்த நிலையில் வந்து 86 சென்டிமீட்டர், எக்ஸ்ட்ரா 5 சென்டிமீட்டர் இருக்கணும். இது நார்மலாக எப்போவுமே வந்து எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் பிசி அண்ட் டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஏ எக்ஸாமுக்குலாம் இருக்கிற மாதிரி தான். செஸ்ட் மெஷர்மெண்ட்டில் எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லை. நெக்ஸ்ட்டு எக்ஸ் சர்வீஸ் மேனு, பேராமிலிட்ரி இவங்க யாருக்குமே வந்து ஹைட் மெஷர்மெண்ட், அதாவது PMTயே கிடையாது, ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டே வந்து அவங்களுக்கு கிடையாது. அது கூடவே இந்த பேண்ட் பிசி எக்ஸாமை பொறுத்தளவுக்கு நான் ஒன்று சொல்லணுன்னா, நமக்கு இதில் வந்து ரிட்டன் எக்ஸாம், தென் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்டு, என்டியூரன்ஸ் டெஸ்ட் தான் இருக்கும். எஃபிஷியன்சி டெஸ்ட்டு இருக்காது. எஃபிஷியன்சினா ஒன்றும் இல்லை, ரோப் கிளைம்பிங்காக இருக்கட்டும், லாங் ஜம்ப், ஹை ஜம்ப்பாக இருக்கட்டும், கேர்ள்ஸை பொறுத்தளவுக்கு குண்டு எறிதல், கிரிக்கெட் பால் த்ரோ, இந்த எதுவுமே வந்து எஃபிஷியன்சி டெஸ்ட்டே கிடையாது. என்டியூரன்ஸ் டெஸ்ட்டு மட்டும்தான். என்டியூரன்ஸ் டெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு நமக்கு 1500 மீட்டரும், பாய்ஸ்க்கு 1500 மீட்டரும், கேர்ள்ஸ்க்கு 400 மீட்டரும், குவாலிஃபை
குவாலிஃபை ஆனால் போதும். இந்த நமக்கு எக்ஸாமை பொறுத்தளவுக்கு பேண்ட் பிசியை பொறுத்தளவுக்கு ஸ்டார் ஈவெண்ட் அப்படின்றது ஃபிசிக்கலில் கிடையவே கிடையாது. ஸ்டார் ஈவெண்ட்டே கிடையாது. மெஷர்மெண்ட் டெஸ்ட், ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட், பிஎம்டின்னு சொல்கிற ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டு அண்ட் வந்து ஃபிசிக்கல் என்டியூரன்ஸ் டெஸ்ட் மட்டும் தான் உண்டு. இதில் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு கிடையாது. இதில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான என்னென்னா ரோப் கிளைம்பிங் கிடையாது. நிறைய பாய்ஸ்க்கு வந்து நமக்கு ஃபவுல் ஆகிற இடமே எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோப் கிளைம்பிங் தான். ஸோ இந்த எக்ஸாமை பொறுத்தளவுக்கு நமக்கு ரோப் கிளைம்பிங் கிடையாது. கேர்ள்ஸ்க்குமே வந்து எஃபிஷியன்சியில் என்னெல்லாம் எக்ஸாம் உண்டோ அது எதுவுமே இதில் கிடையாது. ஸோ நல்லா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி நல்லா ரிட்டன் எக்ஸாம் கொடுப்பேன். அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்டுமே வந்து 165 சென்டிமீட்டர் தான் இருக்குது ஹைட்டு அப்படின்ற பாய்ஸ்லாம் வந்து இதில் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஏன்னா வந்து நார்மலாக மற்ற எக்ஸாம்ஸ்க்கெலாம் பார்க்கும்போது 170 சென்டிமீட்டர் கிட்ட போகும். இதில் நமக்கு வந்து 165 அண்ட் 162 சென்டிமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாமுக்கு உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதலாம். இதில் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்டில் விமன் கேண்டிடேட்ஸ்க்கானது பார்க்கலாம். விமன் கேண்டிடேட்டை பொறுத்தளவுக்கு எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ இந்த தவிர்த்துட்டு மற்ற எல்லா விமன் கேண்டிடேட்டும் மற்ற எல்லா கம்யூனிட்டிஸ் அந்த விமன் கேண்டிடேட்டுமே வந்து 155 சென்டிமீட்டரும், அதே இது எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ இந்த கம்யூனிட்டியை சேர்ந்த விமன்ஸ் வந்து 152 சென்டிமீட்டரும் இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு ஆஸ் யூஷுவல் எப்போ மாதிரி செஸ்ட் மெஷர்மெண்ட்லாம் கிடையாது. நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்ஜெண்டரை பொறுத்தளவுக்கு நீங்கள் டிரான்ஸ்ஜெண்டரில் மென் கேட்டகிரியில் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா மென்னுக்கு என்னெல்லாம் வந்து ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் இருக்குதோ அது உங்களுக்கும், விமன் கேட்டகிரியில் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா விமனுக்கான ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் என்னவா இருக்குமோ அதுதான் உங்களுக்குன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஜிஓ படி பார்த்தோம்னா நமக்கு எக்ஸாம்ஸ் எப்படி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்கும். நெக்ஸ்ட்டு மெயின் ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். இது ரெண்டுத்துலேயும் வந்து நல்ல மார்க் எடுக்கிறவங்க, அதாவது மெயின் ரிட்டன் எக்ஸாமில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து போகும். அது எதெல்லாம் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்டு, ஃபிசிக்கல் என்டியூரன்ஸ் இதெல்லாம் போகும்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் இம்பார்ட்டனாக வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் அண்ட் பேராமெட்ரி இவங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இவங்களுக்கு மெயின் ரிட்டன் எக்ஸாம்லேருந்தே வந்து விலக்கு இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. அது எதுலலாம் நீங்கள் மிலிட்ரியில் இருக்கும்போது மினிமம் 3 இயர்ஸ் ஆச்சு வந்து மிலிட்ரி மியூசிக் பேண்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கணும். அதுக்கான ரேங்க்கும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் ரிட்டன் எக்ஸாம்லேருந்தே விலக்கு இருக்குது அப்படின்றது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து கண்டிப்பாக தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாம் வந்து எல்லாருமே எழுதணும். ஸோ எக்ஸ் சர்வீஸ்மேன் அண்ட் வந்து பேராமிலிட்ரி இவங்க ரெண்டுத்துக்குமே வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸாமுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். இதுக்கு நமக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தோன்னா வந்து ரொம்ப பெரிய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லாம் கிடையாது. நார்மலாக பிசி எக்ஸாமுக்கு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனோ அதுதான் கொடுத்துருப்பாங்க. அதாவது 10th முடிச்சிருக்கணும். 10th முடிச்சு சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலே நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். அதே டைமில் என்டியூரன்ஸ் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1500 மீட்டர் வந்து மென் கேண்டிடேட் வந்து 7 மினிட்ஸில் ஓடணும். அதே 400 மீட்டரை 150 செகண்ட்ஸ் 2.5 நிமிஷத்தில் விமன் கேண்டிடேட் வந்து ஓடணும்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே வந்து என்டியூரன்ஸ் தான். இது ரெண்டும் வந்து நீங்கள் கிளியர் பண்ணால் போதும். இதுக்கு எந்த மார்க்கோ ஸ்டார்ஸோ எதுவுமே கிடையாது. இது நார்மலாக குவாலிஃபையிங் நேச்சர் தான். இது ரெண்டும் குவாலிஃபை ஆனால் தான் நெக்ஸ்ட் லெவல் போக முடியும். நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்ஜெண்டருக்கான என்டியூரன்ஸ் டெஸ்ட் பற்றி கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நீங்கள் டிரான்ஸ்ஜெண்டர் கேட்டகிரியில் வந்தீங்கன்னா நீங்கள் மென் அண்ட் விமன் எந்த கேட்டகிரிக்கு கீழே நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த மென் அண்ட் விமனுக்கு என்னென்ன ஃபிசிக்கல் அண்ட் வந்து ஃபிசிக்கல்ங்கும் போது ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் அண்ட் வந்து என்டியூரன்ஸ் டெஸ்ட்டு இதில் மென்னுக்கு என்ன நடக்கும் அதுதான் உங்களுக்கும் நடக்கும். விமனுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா விமனுக்கு என்ன என்டியூரன்ஸ் டெஸ்ட் அண்ட் வந்து ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டோ அதுதான் டிரான்ஸ்ஜெண்டருக்குமே இருக்கும். நெக்ஸ்ட்டு எக்ஸ் சர்வீஸ்மேன் பற்றி பார்த்தோன்னா எக்ஸ் சர்வீஸ்மேனுக்குமே என்டியூரன்ஸ் டெஸ்ட் உண்டு. 1500 மீட்டரை 8 நிமிஷத்தில் ஓடணும். அதே இது நார்மலாக எக்ஸ் சர்வீஸ்மேனை தவிர்த்துட்டு மற்ற ஆண்களுக்கு வந்து 1500 மீட்டர் 7 நிமிஷமும் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து 1500 மீட்டர் 8 நிமிஷமும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதுதான் இம்பார்ட்டன் ஆனது. இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே ரொம்ப இம்பார்ட்டன் ஆனது இதுதான். மியூசிக்கல் நாலேஜ் நமக்கு என்ன இருக்கணுன்றதை கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து இந்த நோட்டிஃபிகேஷனே பேண்ட் பிசிக்கானது தான். ஸோ நோட்டிஃபிகேஷனில் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க தெரிஞ்சவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லவங்களுக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மியூசிக் நாலேஜை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து வாசிக்க தெரியணும். அது என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ன்றதுமே அவங்க லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதில் குறைஞ்சது வந்து ஒரு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு இருக்கணும். அப்படி இல்லைனா வந்து நம்மளோட போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுவாங்களோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு வாசிக்க தெரியணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. பிராஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்னு கொடுத்துருப்பாங்க. பிராஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்னா நமக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த ட்ரம்பெட்டு, நெக்ஸ்ட் வந்து பைப் இன்ஸ்ட்ருமெண்ட்னா நமக்கு தெரிஞ்ச ஃப்ளூட்டு, இது கூடவே வந்து ப்ராஸ் அண்ட் பைப் இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்னென்னு அந்த ஃபோட்டோஸில் காமிச்சிருக்கல இதிலலாம் உங்களுக்கு வந்து நாலேஜ் இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. இதில் இருக்க எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க மென்ஷன் பண்ணி கேட்பாங்க சில இன்ஸ்ட்ருமெண்ட் பற்றி. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பற்றி உங்களுக்கு நாலேஜ் இருந்தால் போதும். அதில் நமக்கு எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தோன்னா இதை வந்து டிபார்ட்மெண்ட்டில் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. இதை மாதிரி ஏதாவது பாசிங் அவுட் பரேடாக இருந்துச்சுனாலும் சரி, அல்லது நம்மளோட குடியரசு தினம், சுதந்திர தினம் இது மாதிரி இடத்துலலாம் வந்து பேண்ட் பிசியில் இருக்கவங்க தான் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி பரேட் பண்ணுவாங்க.
நெக்ஸ்ட்டு இந்த மியூசிக்கல் நாலேஜில் நமக்கு மியூசிக்கல் நோட்ஸ் பற்றி தெரியணும்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து மியூசிக்கல் நோட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, மியூசிக்கல் காலேஜ் மியூசிக் டிபார்ட்மெண்ட்லாம் படிச்சிருக்கவங்களுக்கு இதை பற்றி நல்லாவே தெரியும். மியூசிக்கல் நோட்ஸ்னால் இந்த மாதிரி தான் நான் பிக்சர் கொடுத்துருக்கேன்ல, இந்த மாதிரி நோட்ஸை பற்றி நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அவங்க ஒரு நோட்ஸ் சொன்னாங்கன்னா அது என்ன சிம்பிள் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த மியூசிக்கல் நாலேஜ் நமக்கு எதில் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமில் யூஸ் ஆகும். ரிட்டன் எக்ஸாமில் மெயின் எக்ஸாமில் நமக்கு வந்து 50 மார்க் ஜென்ரல் நாலேஜுக்கும் 20 மார்க் வந்து மியூசிக்கல் சம்மந்தப்பட்ட கொஷின்ஸும் கேட்பாங்க. ஜென்ரல் நாலேஜை பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து 6th to 10th அல்லது 12th வரைக்கும் எல்லாருமே படிச்சிருவீங்க. அது கூடவே அந்த 20 மார்க் நீங்கள் எடுக்கணும்னா உங்களுக்கு மியூசிக்கல் நாலேஜ் இருக்கணும். அதுக்கெலாம் நீங்கள் வந்து மியூசிக்கல் நோட்ஸ் அண்ட் வந்து பிராஸ் அண்ட் பைப் இன்ஸ்ட்ருமெண்ட் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த மியூசிக்கல் நாலேஜ் பற்றி எக்ஸர்வைஸ் மேன் வந்து பாராமிலிட்ரிக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அவங்க சர்வீஸில் இருக்கும்போது அங்கே மிலிட்ரிலையுமே அவங்களுக்கு வந்து பேண்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஒரு ரேங்க்கு 3 வருஷம் நீங்கள் வந்து அந்த மிலிட்ரியில் இருக்கும்போது பேண்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்குமே இது யூஸ் ஆகும். அது கூடவே வந்து நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டியில் வந்து கிளியர் பண்ணாலே போதும், உங்களுக்கு மெயின் ரிட்டன் எக்ஸாம் இல்லை அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மியூசிக்கல் நாலேஜ் வந்து கேண்டிடேட்ஸ்க்கு இருக்கா அப்படின்னு வந்து ஒரு கமிட்டி செக் பண்ணுவாங்க. அந்த கமிட்டியில் வந்து யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. மியூசிக்கல் எக்ஸ்பர்ட் ஷால் பி ஃபாலோவர்ஸ், என்னென்ன மியூசிக்கல் எக்ஸ்பர்ட்லாம் இருப்பாங்க அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. அதை செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஜாப்க்கான எக்ஸாம் பேட்டர்ன் பற்றி கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்தளவுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி எப்போ மாதிரி இருக்கும், ஆனால் வந்து 80 மார்க்குக்கு தான் தமிழ் எலிஜிபிலிட்டி. இந்த 80ல் நீங்கள் 40% எடுக்கணும். அப்படின்னீங்கன்னா 80ல் 40%ங்கும் போது நம்ம 32 மார்க்காச்சும் எடுத்தால் தான் நம்மளோட மெயின் பேப்பர் வேல்யூவேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு மெயின் ரிட்டன் எக்ஸாமில் ஜென்ரல் நாலேஜ் 50 மார்க்குக்கும் மியூசிக்கல் நாலேஜ் கொஷின்ஸ் வந்து ஒரு 20 மார்க்குக்கு இருக்கும். டோட்டலாக வந்து 70 மார்க்குக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். இது வந்து நார்மலாக பிசி எக்ஸாமுக்கு 70 மார்க்குக்கு இருக்குல்ல, அதே மாதிரி தான் இங்கேயுமே வந்து 70 மார்க் வந்து ரிட்டன் எக்ஸாம் இருக்குது. இதில் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் என்னென்னா மேக்ஸ், அதாவது ரீசனிங் கிடையாது அப்படின்றத மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் இந்த ஜென்ரல் நாலேஜில் ரீசனிங்லேயும் சேர்த்து தர்றாங்க, ரீசனிங் அண்ட் மேக்ஸை வந்து சேர்த்து தர்றாங்களா அப்படின்னு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் வந்து தெரிய வரும். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து சிலபஸ் வந்து அப்டேட் பண்ணி தருவாங்க. அந்த சிலபஸில் அவங்க ரீசனிங்கான மேக்ஸு ரீசனிங்கான சிலபஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஜென்ரல் நாலேஜில் நமக்கு மேக்ஸ் இருக்கும். இப்போ வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் வரைக்கும் வந்ததில் பார்த்தோன்னா ஜென்ரல் நாலேஜ் அப்படின்னு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. மேக்ஸ் அண்ட் ரீசனிங் பற்றி எந்த அப்டேட்டுமே அவங்க கொடுக்கல. ஸோ இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா மேக்ஸ் வரல அப்படின்னா வந்து அப்படிப்பட்டவங்களாம் இந்த எக்ஸாமுக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து மேக்ஸ் அண்ட் ரீசனிங் ரெண்டுமே கிடையாது இது வரைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸாமை பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து ஃபிசிக்கல் கிடையாது, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படின்றது கிடையாது. அதுக்கு பதிலாக நமக்கு வந்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட்னு ஒன்று வைப்பாங்க. ப்ராக்டிக்கலில் நமக்கு வந்து 25 மார்க்ஸ் தருவாங்க. நார்மல் பிசி எக்ஸாமுக்குலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் இருக்கும். ஃபிசிக்கலுக்கு நமக்கு வந்து ஸ்டார் ஈவெண்ட் இருக்கும். பட் இதில் நமக்கு ஃபிசிக்கல் கிடையாது அப்படின்றதுனால ப்ராக்டிக்கல் ஒன்று வச்சு அதுக்கு ஸ்டார் ஈவெண்ட் தராங்க. ப்ராக்டிக்கலுக்கு நமக்கு டோட்டல் மார்க்குன்னு பார்த்தோன்னா 25 மார்க்கு. நெக்ஸ்ட் வந்து ஸ்பெஷல் மார்க் வந்து ஒரு 5 மார்க் வந்து தருவாங்க. இந்த ஸ்பெஷல் மார்க்குமே வந்து என்சிசி என்எஸ்எஸ் அதிலேருந்துலாம் இருக்கிறவங்களுக்கு கிடையாது. வேறு எந்த சர்டிஃபிகேட்டையும் யூஸ் பண்ணி இந்த ஸ்பெஷல் மார்க் வாங்க முடியாது. அவங்க 2 யூனிவர்சிட்டி கொடுத்துருப்பாங்க. அந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் ஏதாவது டிப்ளமோ டிகிரி கோர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் மார்க் தருவாங்க. அது என்ன யூனிவர்சிட்டின்றதையுமே நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் இந்த ப்ராக்டிக்கலை பற்றி பார்க்கலாம். ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டில் நமக்கு வந்து டோட்டலாக வந்து 25 மார்க் தருவாங்கன்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த 25 மார்க் எப்படி தருவாங்கன்றதை பார்க்கலாம். இந்த ப்ராக்டிக்கலில் நமக்கு வந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் ப்ளே பண்ண சொல்லுவாங்க. அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ணும்போது அவங்க அதுலேருந்து தான் நமக்கு ப்ராக்டிக்கல் மார்க் தருவாங்க. மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் நீங்கள் இப்போ ப்ளே பண்ணும்போது நல்லா ப்ளே பண்ணிங்கன்னா, அவுட்ஸ்டாண்டிங்காக ப்ளே பண்ணிங்கன்னா 5 மார்க்கும், அதே இது நார்மலாக பண்ணிங்கன்னா 3 மார்க்கும், ஆவரேஜாக பண்ணிங்கன்னா 2 மார்க்கு, பிலோ ஆவரேஜாக பண்ணிங்கன்னா 0 மார்க்ஸும் தருவாங்க. அதுலேயே நீங்கள் வந்து உங்களோட ரிதம் எப்படி இருக்குது, உங்கள் டெம்போ எப்படி இருக்குது, மியூசிக்கல் அக்யூரசி ரிதமிக் அக்யூரசி எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்றாப்புல வந்து ஒவ்வொரு இதுக்கும் மார்க் தருவாங்க. மொத்தமாக 5 இதை வந்து நமக்கு டெஸ்ட் பண்ணுவாங்க. நான் சொன்ன மாதிரி ரிதமிக் அக்யூரசி, மியூசிக்கல் டோனாக இருக்கட்டும், அப்புறம் வந்து டோன் குவாலிட்டி, மியூசிக்காலிட்டி, அதுக்கப்புறம் வந்து போஸ்டர், இது எல்லாத்தையுமே வந்து 5 விதமாக செக் பண்ணி இந்த 5 விதத்துக்கும் வந்து நல்லா நீங்கள் வந்து பண்ணியிருந்தீங்கன்னா 5 மார்க்கு. ஸோ வந்து டோட்டலாக வந்து 5 × 5 25 மார்க்ஸ் வந்து இதில் தரப்போகிறாங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாமில் தான் நமக்கு வந்து ஸ்டார் ஈவெண்ட்டு. இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம் தான் நமக்கான ஸ்டார் ஈவெண்ட்டு. இதில் வந்து 1 ஸ்டார், டபுள் ஸ்டார், அதுக்கப்புறம் வந்து ட்ரிபிள் ஸ்டார் இருக்கும். 1 ஸ்டாருக்கு 2 மார்க்கும், டபுள் ஸ்டாருக்கு 3 மார்க்கும், ட்ரிபிள் ஸ்டாருக்கு 5 மார்க்கும் தருவாங்க. ட்ரிபிள் ஸ்டார்னால் வந்து அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கல்ல, ரொம்ப நல்லா பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து ட்ரிபிள் ஸ்டார் தருவாங்க. ட்ரிபிள் ஸ்டாருக்கு வந்து டோட்டலாக 5 மார்க்கு. நீங்கள் இந்த 25 மார்க்கில் மினிமமாக வந்து 9 மார்க் எடுத்தால் மட்டும் தான் குவாலிஃபையிங் நேச்சரில் வருவீங்க. ஸோ வந்து குவாலிஃபை ஆக முடியும். கண்டிப்பாக வந்து 9 மார்க்காவது எடுக்கணும். எடுத்தால் மட்டும் தான் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் செலக்ட் ஆக முடியும். டோட்டல் 25 மார்க்கில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கீங்களோ அதான் உங்களுக்கான ப்ராக்டிக்கல் மார்க்கு. நெக்ஸ்ட்டு இந்த ப்ராக்டிக்கலில் நமக்கு சில இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ண சொல்லுவாங்கன்னு சொன்னால, அது என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டு அதுக்கான லிஸ்ட்டு வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து அந்த
மியூசிக்கல் ஸ்கில்லுக்கான லிஸ்ட்டு. இந்த ஸ்கில்லில் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் அவங்க எதெல்லாம் சொல்கிறாங்களோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் நீங்கள் ப்ளே பண்ணி காமிக்கணும். இது கூடவே இது வந்து பிராண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, பைப் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, கூடவே வந்து இந்தியன் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இருக்குது. ஃப்ளூட்டாக இருக்கட்டும், நாதஸ்வரமாக இருக்கட்டும், வீணா, வயலினு, மிருதங்கம், வில்லு, அதை மாதிரி இந்தியன் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இருக்குது. இதிலலாம் உங்களுக்கு நாலேஜ் இருந்துச்சுன்னா இந்த நாலேஜ் தான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலில் வந்து அவங்க டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு மியூசிக் நாலேஜை பொறுத்தளவுக்கு நமக்கு ரிட்டன் எக்ஸாமில் ஒரு 20 மார்க் இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த ரிட்டன் எக்ஸாமில் எந்த டாப்பிக்கு கீழேருந்து கொஷின் கேட்பாங்க அப்படின்றத அவங்க லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு 6 டாபிக் கொடுத்துருக்காங்க. மியூசிக்கு, பேசிக் ஆஃப் மியூசிக்கு, மியூசிக் சயின்ஸு, டோனு, சவுண்ட் அப்படின்றத ஒரு 6 டாபிக் கொடுத்துருக்காங்க. இந்த 6 டாப்பிக்கு கீழேருந்து தான் வந்து 20 கொஷின்ஸுமே இருக்கும். ஸோ எது தெரியட்டாலும் இந்த 6 டாப்பிக்கை தெளிவாக படிச்சிட்டிங்கன்னா அந்த 20 கொஷின்ஸுமே நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரிட்டன் எக்ஸாம் 70 மார்க்குக்கு என்னெல்லாம், நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு என்னெல்லாம் இருக்குது. ப்ராக்டிக்கல் வந்து 25 மார்க்குக்கு, இதுக்கு என்னெல்லாம், டோட்டலாக வந்து 95 மார்க் வந்து எங்கேருந்து கேட்க போகிறாங்க அப்படின்னு எல்லாமே தெரிஞ்சிச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க இந்த ஸ்பெஷல் மார்க் வந்து ஒரு 5 மார்க் தருவாங்கன்னு சொல்லியிருந்தாலும் அந்த ஸ்பெஷல் மார்க் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்சிசி சர்டிஃபிகேட்டோ, என்எஸ்எஸ் சர்டிஃபிகேட்டோ, அல்லது நீங்கள் ஏதாச்சும் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டோ இதெல்லாம் வச்சுருந்தா நமக்கு வந்து இந்த பேண்ட் பிசியில் வந்து ஸ்பெஷல் மார்க் தரமாட்டாங்க. அப்போது வேறு யாருக்கு தருவாங்கன்னு பார்த்தோன்னா அவங்க ஒரு 2 காலேஜ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த என்ன 2 காலேஜ்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு காலேஜ் வந்து ட்ரினிட்டி காலேஜ் ஆஃப் லண்டன். இதில் படிச்சிருந்தீங்கன்னா இதில் வந்து வேரியஸ் கிரேட் இருக்குது. அந்த சில கிரேட்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா ஒவ்வொரு கிரேடுக்கு ஏற்றாப்புல மார்க் தருவாங்க. இப்போ கிரேடு 1 முடிச்சிட்டிங்கன்னா 1 மார்க்கும், கிரேடு 2க்கு 2 மார்க்கும், கிரேடு 3க்கு 3 மார்க்கு, அல்லது கிரேடு 4 அண்ட் அபோவ் இதெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா 5 மார்க்கும் தருவாங்க. இந்த யூனிவர்சிட்டியை பொறுத்தளவுக்கு நமக்கு ஃபுல்லாக வந்து கிரேடில் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு இன்னொரு யூனிவர்சிட்டி கொடுத்துருக்காங்க. அது என்ன யூனிவர்சிட்டின்னு பார்த்தோன்னா டாக்டர் ஜெயலலிதா மியூசிக் ஃபைன் ஆர்ட்ஸ் யூனிவர்சிட்டி. இந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா அதுலேயும் வந்து என்னென்ன கோர்ஸ் முடிச்சிருக்கவங்களுக்கு எவ்வளோ மார்க்குன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து 6 மாத கோர்ஸ், சர்டிஃபிகேட் கோர்ஸ் 6 மாத கோர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா 1 மார்க்கு, அதே 1 இயர் கோர்ஸ்னால் 2 மார்க்கு, டிப்ளமோ கோர்ஸில் வந்து 1 இயர் முடிச்சிருந்தீங்கன்னா 2 மார்க்கும், டிப்ளமோ கோர்ஸில் 2 இயர் முடிச்சிருந்தீங்கன்னா 3 மார்க்கு, நெக்ஸ்ட் வந்து பேச்சுலர் டிகிரி 2 இயர்ஸ் முடிச்சிருப்பாங்களா அந்த பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கவங்களுக்கு 3 மார்க்ஸும் தர போகிறாங்க. அது கூடவே வந்து பேச்சுலர் டிகிரி 3 வருஷம் அல்லது அதுக்கு மேலே படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்கும் ஸ்பெஷல் மார்க்காக தரப்போகிறாங்க. ஸோ ஸ்பெஷல் மார்க் வந்து எதுலேருந்து தருவாங்கன்னு தெளிவாக புரிஞ்சிருச்சு. இன்னுமே சில பேருக்கு வந்து என்சிசி, என்எஸ்எஸ் சர்டிஃபிகேட் வச்சுருந்தா மார்க் தருவாங்களான்றதுல டவுட் இருக்கும். அவங்களுக்குலாம் வந்து இந்த பேண்ட் பிசியை பொறுத்தளவுக்கு அந்த மாதிரி எந்த ஸ்பெஷல் மார்க்குமே கிடையாது. அவங்க கொடுத்துருக்க இந்த 2 யூனிவர்சிட்டியில் ஏதாவது ஒன்றில் நீங்கள் என்ன கிரேட் முடிச்சிருக்கீங்க அல்லது என்ன சர்டிஃபிகேட் கோர்ஸ் அல்லது டிப்ளமோ கோர்ஸாக இருந்துச்சுன்னா அது கூடவே வந்து பேச்சுலர் டிகிரி இந்த மாதிரி ஏதாவது கோர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா அவங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்க மார்க் தருவாங்க. இதுதான் வந்து ஸ்பெஷல் மார்க்கில் ஆட் ஆகும். மற்றபடி எந்த ஸ்பெஷல் மார்க்குமே இந்த பேண்ட் பிசியை பொறுத்தளவுக்கு இருக்காது. இப்போ வந்து இதையும் சேர்த்திங்கன்னா டோட்டலாக 100 மார்க்குக்கு நமக்கு ரிட்டன் எக்ஸாம் அண்ட் வந்து ஃபிசிக்கல் லாஸ்ட்டாக நமக்கான ஸ்பெஷல் மார்க் இதெல்லாம் சேர்த்து 100 மார்க்குக்கு வந்து எக்ஸாம் நடக்கும். அதாவது டோட்டலாக வந்து 100 மார்க்குக்கு வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ நான் சொன்னதில் உங்களுக்கு வந்து தெளிவாக எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏஜ் லிமிட்டாக இருக்கட்டும், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக இருக்கட்டும், தென் வந்து உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் வந்து மெஷர்மெண்ட் தான் இருக்கணும், ப்ராக்டிக்கல் நாலேஜ் என்ன இருக்கணும் அப்படின்றது தான் இதில் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு வந்து ஃபிசிக்கலுக்கு வந்து எந்த ஸ்டார் ஈவெண்ட்டும் கிடையாது. அதை நமக்கு வந்து ப்ராக்டிக்கல் ஈவெண்ட்டுக்கு மாற்றிட்டாங்க. நார்மலாக பிசி எக்ஸாம் கூட கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா இதில் நமக்கு ஹைட் மெஷர்மெண்ட் பிஎம்டி உண்டு. அதுவுமே ரொம்ப கம்மி தான். நார்மல் பிசியோட இதை கம்பேர் பண்ணும்போது நமக்கு 165 சென்டிமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. அது கூடவே நமக்கு வந்து ஃபிசிக்கல் அப்படின்ற ஒன்றுமே கிடையாது. ஃபிசிக்கலில் எஃபிஷியன்சி டெஸ்ட்டே கிடையாது. வெறும் என்டியூரன்ஸ் அண்ட் வந்து ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் மட்டும்தான். அது கூடவே நமக்கு இன்னொன்று யூஸ்ஃபுல்லான என்னென்னு பார்த்தோன்னா மேக்ஸ்ன்ற ஒரு சப்ஜெக்ட் இதில் வந்து நமக்கு வரல. ஃபுல்லாகவே வந்து ஜென்ரல் நாலேஜ்னு கொடுத்துட்டாங்க. ஜென்ரல் நாலேஜுக்கே தனியாக 50 மார்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் நல்லா படித்து அல்லது ஹைட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்கலாம் வந்து பிசி எக்ஸாமுக்கு எழுதணும்னா இந்த எக்ஸாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது கூடவே உங்களுக்கு வந்து மியூசிக்கல் நாலேஜ் மட்டும் இருந்தால் போதும். இதில் நமக்கு வந்து இந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும். நமக்கு இந்த ஸ்பெஷல் மார்க்கை தவிர்த்துட்டு மற்றபடி எக்ஸாம் ரிட்டன் எக்ஸாம்லேயே இருக்கட்டும் அல்லது வேறு எந்த ஃபிசிக்கல் எக்ஸாம்லேயே இருக்கட்டும் நம்மக்கிட்ட எதுலேயுமே வந்து அவங்க சர்டிஃபிகேட் கேட்க மாட்டாங்க. மியூசிக்கல் நாலேஜுக்கான சர்டிஃபிகேட் கேட்கல. இந்த ஸ்பெஷல் மார்க்கை கொடுக்கும்போது மட்டும்தான் நமக்கு வந்து மியூசிக்கல் நாலேஜுக்கான சர்டிஃபிகேட் கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு மியூசிக்கல் நாலேஜ் இருந்தாலே போதும் இந்த எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணி பார்க்குறதுக்கு. இந்த ஸ்பெஷல் மார்க்கும் வேணும்னா உங்களுக்கு இந்த மியூசிக்கல் நாலேஜில் சர்டிஃபிகேட் வேணும். மற்றபடி நார்மலாக 10th முடிச்சிருந்தாலும் 10th முடிச்சுட்டு மியூசிக்கல் நாலேஜ் இருக்க எல்லாருமே வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணி எழுதி பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் எக்ஸாமை பொறுத்தளவுக்கு. நார்மலாக 50 கொஷின்ஸ் ஈஸியாக இருக்கும். எக்ஸ்ட்ரா இருக்க அந்த 20 மார்க்ஸ்க்கு மட்டும்தான் வந்து நீங்கள் எஃபர்ட் போட்டு படிக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருந்த ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும் என்னெல்லாம் இருக்குது, இந்த ஜியோவில் கொடுத்த எல்லா டீட்டெயிலுமே வந்து நான் உங்களுக்கு தமிழில் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நமக்கு ஜியோ வந்து தமிழில் இல்லை. ஸோ இங்கிலீஷில் மட்டும் தான் ஜியோ கிடச்சதுனால நான் உங்களுக்கு தமிழில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த ஜியோவில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. அப்படி இல்லைனா இந்த பேண்ட் பிசியை பற்றி உங்களுக்கு இன்னும் வந்து வேறு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. நான் அதுக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.
ஏஜ் லிமிட் பற்றி டவுட்ஸ் வந்து வீடியோ பார்த்தாலுமே சில பேருக்கு புரியாது. அப்படிப்பட்டவங்கலாம் வந்து வீடியோவுக்கு கீழே கமெண்டில் கேளுங்க. நான் கண்டிப்பாக வந்து ஏஜ் லிமிட்கான டவுட்ஸ் எல்லாம் நான் வந்து கமெண்ட்லேயே கிளியர் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா வந்து நிறைய பேருக்கு டவுட் இருந்துச்சுன்னா நான் தனியாக வந்து வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஏஜ் லிமிட்கான வீடியோ வந்து தனியாக மேக் பண்ணி போடுறேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் சொன்ன மாதிரி டெக்னிக்கல் எஸ்ஏ எக்ஸாமு, ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஏ எக்ஸாமு, இப்போ வந்து பேன் பிசிக்கான எக்ஸாம் இதெல்லாம் பற்றி தெளிவாக A to Z இன்ஃபர்மேஷன் வீடியோ ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து தனித்தனியாக A to இன்ஃபர்மேஷன் வீடியோ அதில் வந்து உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியும். ஏஜ் லிமிட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, எக்ஸாமுக்கான சிலபஸ் என்ன, எல்லாமே வந்து தனித்தனியாக வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். அதிலலாம் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். இன்னும் நமக்கு வந்து நார்மலாக வந்து கான்ஸ்டபிள் பிசி எக்ஸாமுக்கும் தாலுக் எஸ்ஐ எக்ஸாமுக்கும் தான் வந்து நான் A to Z இன்ஃபர்மேஷன் வீடியோ போடல. இந்த வருஷம் ஆனுவல் பிளானரில் கொடுத்துருந்த மற்ற 3 எக்ஸாமுக்குமே வந்து நான் தெளிவாக வந்து உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் வந்து போட்டுட்டேன். அதில் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க. அல்லது அடுத்து போட போகிற அந்த 2 வீடியோவும் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அந்த 2 வீடியோ மேக் பண்ணி போடும்போது உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இதை மாதிரி TNUSRBக்கான அடுத்தடுத்த அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐக்கான்லேயும் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த அப்டேட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது TNUSRBக்குனே படிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்குமே வந்து இந்த வருஷம் ஆனுவல் பிளானரில் எந்த எக்ஸாமுக்கு டவுட் இருக்கா அல்லது எந்த எக்ஸாமோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிக்கோங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.